அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களை எப்படி வளர்த்தணும், எப்படி பழக்கணும்னு இருக்குது. அது தெரியாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக வந்துட்டுருக்குது. குடும்ப விலகல்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், எப்படி பாதுகாக்கணும், எவ்வாறெல்லாம் செயல்படுத்த வேணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னா பெற்றோர்களோட உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளும் தன்மை அந்த குழந்தைகிட்ட இருக்கணும். இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம், பிள்ளைகளை பார்க்குறோம். அந்த பெண் குழந்தைகள் அப்போ என்ன வேலை செய்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்குது. ஆனால் பணம் மட்டும் வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க, சண்டை பிடிச்சி வாங்குறாங்க. அம்மாகிட்ட சொல்லக்கூடிய தகவல்கள் கூட சொல்லாத வளர்ப்பு கூட அதிகமாயிட்டு வருது. அப்போ தன்னுடைய தேவை அப்பா கிட்ட கேட்டால் வந்துடும், செயல்பட்டுருன்னு சொல்லி அப்பாகிட்ட தகவலை கொடுத்து பணம் வாங்கிக்குது, தன்னோட செயல்பாடுகளை செயல்படுத்திக்குது. அம்மாகிட்ட தகவலும் கூட கொடுக்கறதில்ல. ஒரு சில நேரங்களில் தாயிடத்தில் தகவலை கொடுக்குது, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்துக்குது, அப்பா கிட்ட கொடுக்கறதில்ல. ஆனால் அப்பா பணம் காய்ச்சி மரமாக மட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அன்பாக பாசமாக அந்த பெண் குழந்தை ஒரு தாயிடத்திலோ தந்தையிடத்தையோ பேசுவது கூட இல்லை, நடந்து கொள்வதும் கூட இல்லை. அந்த உணர்ச்சியற்ற ஒரு ஜடமாகத்தான் இன்றைக்கி பெண் குழந்தைகளை நிறைய பேர்த்த பார்க்குறோம். அன்புங்கிற பேரில், பாசங்கிற பேரில் செயற்கையான முறையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வாறு பெற்றோர்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம என் புள்ள நான் பட்ட கஷ்டம் மாதிரி படக்கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து சுதந்திரங்களும் கொடுத்து அந்த பெண் குழந்தையை நீ தான் பிரில்லியன்ட், நீ தான் சூப்பர், நீ சூப்பர் அப்படின்னே வளர்த்திடுறாங்க. அந்த பெண் குழந்தை திருமணத்திற்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் போய் இணையறதுல மிகவும் கஷ்டப்படுது. தன் கணவன் அப்பாவை போல இல்லைன்னு சொல்லி விலக்கி வைக்குது, ஒதுக்கி வைக்குது, பேசுறதுக்கும் கூட பிடிக்கலைன்னு சொல்லுது. அந்த கணவன் பேசினா கூட எனக்கு எரிச்சலூட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நிலைக்கு பெற்றோர்களோட வளர்ப்பு முறையில் ஏற்பட்ட பாதிப்புகள் தான் அதிகமாக அந்த குழந்தைகள் இடத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் இருந்து பெண் குழந்தைகள் இன்னொரு வீட்டுக்கு திருமணமாகி போகிறாங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை ராணியாக பார்க்கலாம். அங்கே போனாங்கன்னா பொறுப்புகளை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு பெண் தலைவியாக தான் அங்கே செயல்படணுமே ஒழிஞ்சு குடும்பத்தை கலகமூட்டக்கூடிய பெண்ணாக நிறைய பெண்கள் மாறிட்டு வரக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இது ஒரு பெண்ணை மட்டுமே குறை சொல்ல முடியாது, தவறு சொல்ல முடியாது. வளர்ப்பும் அந்த பெண் மனதில் பதிவேற்றின பதிவுகளும் தான் அவங்கள செயல்படுத்துது. இவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் இவர்களும் குடும்பத்தை பொறுப்பேற்று செயல்படுத்தும் ஒரு சாதனை பெண்ணாக மாற்றி மறுசீரமைக்க முடியும். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சங்கடம் வருது, ஒரு வேதனை வருது, எப்போ பாரு வீட்டுக்குள்ள ஒரு அன்றாட தேவைகளுக்கு பிரச்சனை வருது, அன்றாட செயல்பாட்டில் ஒரு பெண்ணுனால பிரச்சனை வருதுன்னா அந்த பெண் மீது கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அவங்களோட வளர்ப்பு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம், அவங்க நடந்து கொண்ட விதம், அவங்க பெற்றோர்களிடத்தில் வீட்டிலிருந்து நடைபெற்ற செயல்பாடுகள், அப்போ அந்த செயல்பாடுகளை மறுசீரமைக்கும் பொழுது இவர்களும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுத்தும் விதத்திலும் உங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலும் அவர்கள் திறமையானவர்களாக மாறிவிடுவார்கள். அதற்கான உளவியல் வழிகாட்டுதல் தான் ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் அந்த பெண் எதை, எப்படி, எப்பொழுது, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை, ஒரு சூழல், ஒரு சங்கடம், ஒரு வேதனை வந்தால் அதை அணுகும் முறையை எவ்வாறு உருவாக்க வேண்டும். தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமா, விலகிக் கொள்ள வேண்டுமா, இது வேண்டாம் என்று தூக்கி எறிய வேண்டுமா, என்னன்னே தெரியாமல் அந்த பெண் போராடக்கூடியது தான் அந்த பெண்ணுக்கு மன அழுத்தம் அதிகமாகி உடல் சார்ந்த பல பாதிப்புகளையும் உண்டாகிறது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணு அடிக்கடி கோபப்படுறாங்க, சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, எதுலேயுமே ஒரு திருப்தி அடையலைன்னா இது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். அவர்களினால் அந்த சூழலை சமாளிக்க தெரியவில்லை, சமாளிக்க முடியவில்லை, சமாளிக்க புரியவில்லை. அதனால தான் அப்போது அதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கும் பொழுது அவர்களும் உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். இதற்காக தான் பெண்கள் நல உளவியலில் பெண்களின் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலை எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.